ஜெம் டிவி நேயர்களே வணக்கம். இன்றைய தலைப்பு மனிதனும் அவனுடைய பிரச்சனையும். உங்களுக்கு தெரியும், நமக்கு எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகள். குடும்பங்களில், இல்லை ஆஃபீஸில் வேலைக்கு போனால், வேலை செய்யக்கூடிய இடங்கள், எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகள். நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படலாம். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளை நாம் கையாளும் பொழுது நாம் முடிவெடுக்கிறோம். சில சமயத்தில் சிலர் தற்கொலை பண்ண விரும்புகிறார்கள், சிலர் அந்த இடத்தை விட்டே ஓடிவிடுவோம் என்று விரும்புகிறார்கள், காணாமல் போய்விடுவோம் பேரண்ட்ஸை விட்டு அப்படின்னு நினைக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய தவறு அவர்களுக்கே தெரியாது. அதேபோல் எதை பற்றி ஒரு எக்ஸாமில் ஃபெயிலர் ஆகிட்டா அதில் ஒரு பிரச்சனை வந்தவுடனே தோண்டு போகிறார்கள், தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். கணவன் மனைவி அவர்களுக்குள்ள சண்டை போட்டால் அது ஒரு பிரச்சனை, தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் கணவனோ மனைவியோ. குழந்தைகளுடைய பிரச்சனை, அந்த குழந்தைகள் தாய் தகப்பனோட பிரச்சனைகளை காணும்போது அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் மனிதனுடன் நிழல் வருவது போல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சரி, நம்ம ஒரு பிரச்சனையை பெருசாக எடுத்து அதுக்கு ஒரு தவறான முடிவு எடுக்கும். சரி, உண்மையிலே இந்த பிரச்சனையே இல்லை, அடுத்த பிரச்சனை வராமையே இருக்க போகுது, வந்துக்கிட்டே இருக்கும். உயிர் இருக்கும் காலமெல்லாம் மனிதனுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை, இது விட்டால் எனக்கு இனிமேல் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு வெற்றி முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை வந்துடும். இப்படி எல்லா வகையிலையும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சிலர்கள் இந்த சமயத்தில் தான் நிதானம் தவறிவிடுவார்கள். நாம் ஒரு பிரச்சனையில் கையாண்ட இருக்கும்னா அதை தவறான முடிவெடுக்காமல் எந்த பிரச்சனையும் தீர்வு உண்டு. நமக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுருங்க. அந்த பர்சனல் ப்ராப்ளத்தை என்ன செய்வோம்? ஒன்று நண்பர்கள்கிட்ட பேசுவோம், இல்லை அவங்ககிட்டையும் பேசக்கூடாது, தாய் தந்தைகிட்ட பேசணும். இல்லை ஒரு நோய் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு அது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், அறகுறையாக தெரியக்கூடாது. மனோபசீரியா பிரச்சனைனா ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட பேர் நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருப்பாங்க. ஒரு கல்வியில் ஒரு பிரச்சனை இருந்தால் ஆசிரியரையும் கலந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய படித்தவர்கள் இருக்காங்க. சில சமயத்தை நம்மளும் நிறைய படிச்சிருப்போம், ஆனால் படித்திருந்தும் நமக்கு ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவோம். அந்த தடுமாற்றத்தில் நாம் ஒரு முடிவெடுத்து அதுதான் கரெக்டுன்னு சொல்லி அதிலேயே போவோம். அதனால் கூடிய மட்டும் எவ்வளோ படித்தவர்களும் சரி, நல்ல ஒரு பெரியவருடையோ தாய் தந்தையர்கிட்டையோ எல்லா மனோதத்துவ டாக்டர்கிட்டையோ யார்கிட்டையாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லி அதற்கு ஒரு வழி தேடுங்க. நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்களோ வித்தியாசமாக அவர்கள் முடிவு சொல்வார்கள். இதுக்கு இப்படி போகணும், அதற்கு அப்படி போகணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பிடிவாத குணம் கொண்டு மற்றவங்கள்ட்ட அதை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், அதுதான் தவறு. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டா உன் தாயின் தகப்புன்னு என்ன ஆவாங்க? சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு ஜாப்பில் இருக்கோம், அலுவலகத்தில் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை ஆகிட்டு உடனே நான் அந்த வேலைக்கே போக மாட்டேன். எங்கே போனாலும் பிரச்சனை வரும். ஒன்று அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தான் காரணம்னா நம்ம அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் மேற்கொண்டும் பிரச்சனைகள் வராமல் இருக்கு. நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தில் போனோம்னா பிரச்சனைகள் முடிவுக்கு வராது. அதனால தான் கூறுகிறோம், எப்பொழுதுமே மற்றவர்களிடம் கலந்து ஆலோசியுங்கள். நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் கலந்து ஆலோசனை. எனக்கு வெக்கமாக இருக்குது,
இல்லை. உயிர் போகிறத விடையா வெக்கம் வேணுமையா? உயிர் தான் போகுது. உயிர் போயிட்டுன்னா அது என்ன ஆகும்? அதனால் எதையுமே வெக்கப்படாது. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை ஒரு சொல்லுனால வந்தோ இல்லை வேற ஒரு காரணம் வந்தோ மன்னிக்கக்கூடிய பருவம் நம்மக்கிட்ட இருக்கணும். எங்கே மன்னிப்பு தவறவிடி அதை கையாள விடு நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையோ அங்கே இன்னும் பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்கு. ஆனால் மன்னிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதிலே பண்ணாலே 50% பிரச்சனை போயிடும். சில குடும்பங்கள்லையும் சரி வேற எங்கேயும் சரி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். எல்லா விஷயங்கள்லையும் படப்பிரச்சனை வரலாம். அதுக்காக எனக்கு போச்சு, எனக்கு பிஸ்னஸே போச்சு, இனி நான் என்ன செய்ய, இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. எனக்கு நோயெல்லாம் உடம்புல வந்துட்டு தெரியும். எல்லாத்துக்கும் மருந்து உண்டு ஐயா இந்த உலகத்தில். இந்த சோதனையில் எவன் வெற்றி பெறுகானோ அந்த பிரச்சனையில் அவன்தான் பெரிய ஆள். ஆனால் இது வருங்கால வெற்றிக்கு உமக்கு ஒரு சோதனை தான் நினைக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கு வரும்போது அதை நினைக்க மாட்டேங்காங்க. தவறு. நிறைய கலந்து ஆலோசிக்கணும். ஒரு இடத்துல இந்த மது அருந்தக்கூடிய இடத்துல ஒருத்தன் போய் ஒரு பையன் போய் மது அருந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் இன்னொரு பையன் வந்திருந்தான், அவன் ஃப்ரெண்டு. டேய் நீ என்கிட்ட 9th ஸ்டாண்டர்ட் படித்தோம்லான்னு அவன் கேட்க, ஆமாம். ஆமாம் நீ இன்னார் தானே, இந்த பேர் தானேன்னா ஆமாம். அவன் சொல்ல, நீ என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்க? அவன் கேட்க, நீ எதுக்கு இங்கே வந்து தண்ணி மது அருந்த வந்திருக்கேன்? என்னப்பா செய்ய, என் ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை முடியல, அதனால் தான் தண்ணி அடிக்க மது அடிக்க வந்தேன். சரி அப்போ நீ எதுக்கு வந்தேன்னு இவன் கேட்கான். நான் வந்த காரணம் அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணமே நடக்கலை. பொண்ணு பார்த்து ஜாதகங்கள்லாம் பார்த்து ஒன்றும் நடக்க மாட்டேங்க. அதான் எனக்கு வயசு வேற ஏறிக்கிட்டு இருக்கா, அதான் மன வருத்தத்தில் இங்கே வந்தேன். இது என்னடா, நீ கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கல்யாணம் பண்ணாமலே பொண்ணு கிடைக்கலன்னு தண்ணி அடிக்க வந்திருக்கேன். அதை இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் இந்த சண்டையாக போடுவியா? ஏன் சண்டை? ஏன் நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமான்னு கேட்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணி சண்டை, இவன் கல்யாணம் பண்ணாமலே சண்டை. குடும்பத்துக்கு எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சண்டை போடுவீங்க. நான் எதுக்கு வந்தேன்னா, கல்யாணம் பண்ண பிறகும் என்னுடைய வாழ்க்கையில் மனைவி தவற விட்டுட்டேன், அதனால் நான் தண்ணி அடிக்க வந்தேன். என்னய்யா 3 பேரும் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, பொண்ணு விஷயமாகவே இருக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போ சொல்லுவான், மனைவியை தவற விட்டவன் சொல்லுவான், இந்த பாரு நீ ஒய்ஃபுக்கும் கூட உனக்கு சண்டை வந்திருக்கு, இப்படித்தான் நான் சண்டை போட்டு என் மனைவியை இழந்தேன். இன்றைக்கி நான் ரோட்டில் நிற்கேன் பாரு, இங்கே தண்ணி அடிக்க வந்தேன், எனக்கு விரும்பிய தண்ணி அடிக்க வந்தேன் சொல்லு அப்படின்னு கேட்கான். அதனால் ஒய்ஃபு கூட நீ ஒழுங்காக இருக்க பாரு. நான் பாரு மனைவி இழந்து இன்னைக்கு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இருக்கும்போது தெரியாதப்பா இந்த மாதிரி தப்பு இந்த மாதிரி தண்ணி அடிக்க வந்துடாத. அப்போ நீர் மட்டும் அடிக்க வந்தீங்கன்னு அவன் கேட்க, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், இனி நான் வரமாட்டேன். எனக்கு ஏதோ ஒன்று அடிக்கணும் வந்துச்சு, அது தவறான செயல்னு எங்கள் வாத்தியாரே சொல்லியிருக்காரு. மது அருந்தது தவறான செயல், எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க. ஏதோ என்ன அறியாமல் உள்ளுக்கு வந்தேன், ஒருவேளை உன்னை திருத்ததுக்கு என்னை கடவுளை அனுப்பியிருக்கலாம். அதனால் நீ இந்த பழக்கத்தை விட்டு மனைவி கூட வாழுன்னு அவன் சொல்லுவான். இன்னி ஒருத்தர் சொல்லுவான், ஏய் உங்கள் 2 பேரும் சண்டையில் பரவாயில்ல, நான் ஓய்ப்பே நீ எனக்கு அமையாமல் நான் இருந்துட்டுருக்கேன், உங்களுக்கெல்லாம் புரியுதா அப்படின்னு சொல்லுவேன். அப்போது பாருங்கள், ஒரு மது அருந்தது தான் தீர்வு என்றும் 3 பேரும் வந்திருக்கிறார்கள். அது தவறான செயல், அவர்களுக்கு புரியவில்லை. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தால் உடனே ஒன்றும் மது அருந்தணும், இல்லை காணாமல் போயிடணும், இல்லை சூசைட் பண்ணணும், இல்லை அவனை அடிக்கணும்,
இப்படித்தான் மனிதனுடைய முடிவுகள் ஏற்படுகிறது. அங்கே அவன் சிந்திக்க மாட்டேங்கிறான். அதல்ல முடிவு, நமக்கு இது ஒரு சோதனை, இதிலிருந்து எப்படி மீள வருவது, அதைத்தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்காமல் தவறு விடுறார்கள். ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு கணவன் மனைவி பிரிவுக்காக அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும் இருக்கு. கணவன் ஏதோ விவகாரத்துக்கு அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே பையனுடைய அந்த குழந்தையினுடைய அப்பா அங்கே நிற்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு எங்கள் அப்பா நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு அம்மாவை கையை விட்டு தட்டிக்கிட்டு ஒரே ஓட்டம் அப்பா கிட்ட போச்சு. எப்பா ஏன்பா நீங்கள் அம்மா விட்டு போயிட்டீங்க, எங்களெல்லாம் விட்டு போயிட்டீங்களாப்பா, அப்படி போகலாமாப்பா, என் மேலே எவ்வளோ உயிராக இருந்தீங்கப்பா, இதுக்கு போய் நீங்கள் அம்மாவை விடணும்னு சொல்லித்தானே அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த புள்ள அழுதுகிட்டே கேட்கு. இல்லை மக்களே, உங்கள் அம்மா கூட வாழ முடியாது, அப்படி சொல்லாதப்பா, நீ எனக்கு எவ்வளோ கதை சொன்ன, எவ்வளோ கதை சொல்லியிருக்க எனக்கு, நீ சொல்லுப்பா. பிரியா உலகத்தில் எல்லா உலகத்தில் தோன்றியவர் கிருஷ்ணரும் சரி, நபிகள் நாயகம் சரி, இயேசு சரி, எல்லாருமே மக்களுக்காகத்தானே நீ சொன்ன, புத்தரும் சரி, எல்லா மக்களுக்காகத்தானே நீ சொன்ன, இவ்வளோ தெய்வங்களை சொல்லியிருக்கிய, இயேசு ரத்தத்தை சிந்தினது பாவங்களுக்காக, ரத்தம் அதற்காகத்தானே சொன்னேன், இப்படி அத்தனை பேரையும் நீ சொன்னியே, தெய்வங்களெல்லாம் சொன்னியே, நீ பொறுத்து போக மாட்டியா? அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த உலகத்தில், இந்த தெய்வங்கள்லாம். நம்ம மனுஷன் தானே, நீ தானப்பா அந்த கதை சொன்ன, நீ பொறுத்து போகலாம்லப்பா, சொல்லு. எங்களுக்காக நீ வாழக்கூடாதா, எங்கள் கூட இருக்கக்கூடாதாப்பா? என்னப்பா நீ என்னை தேடிக்கிட்டே இருக்குப்பா, உன்னை எப்பவும் நைட்லேயே தேடிக்கிட்டே இருப்பான் அப்பா அப்பான்னு, எப்படிப்பா கல் நெஞ்சத்தோடு இங்கே இருக்க? உடனே அழுதுகிட்டே, நீ சொல்லது சரிதான் மகளே, ஆனால் நான் முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லாதப்பா அப்படின்னு அந்த புள்ள அழுகுது. நீ இல்லாட்டா நாங்கள் செத்து போயிடுவோம்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே அவனுக்கு என்ன செய்யனே தெரியல. டைவர்ஸ் நடக்குது 1 வருஷமாக கோர்ட்டில். இந்த புள்ள சொன்ன உடனே அவன் அழுதுட்டான். அப்புறம் ஒரு பெரியவர் அங்கேருந்து வந்தார். வந்த உடனே, ஏயா உங்கள் பிரச்சனைகள் இந்த சின்ன பிள்ளை அழ வைக்கிறீங்கள ஐயா, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த பிள்ளை சொன்னதெல்லாம், என்னையா நீங்கள் விட்டு கொடுங்கய்யா, உங்களுடைய பிடிவாதமும் உங்களுடைய அடமும் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும் ஐயா. இன்னைக்கு இது ஒரு மாடனாக போச்சு, இந்த குழந்தைகள்லாம் விட்டுக்கிட்டு நீங்கள் போகிறிய, அவர் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணுவியா? இந்த குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சிச்சு? இதெல்லாம் தப்பு இல்லை ஐயா, விட்டு கொடுங்க ஐயா. எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணியா. நீ எவ்வளவோ கடவுளை பற்றியெல்லாம் பேசியிருக்க அந்த குழந்தைகள்கிட்ட, சின்ன வயசில் கதையெல்லாம் சொல்லியிருக்க, இவ்வளவு தெய்வங்களை பற்றி நீ சொல்லியிருக்கியே, நபிகள் நாயகத்தை சொல்லியிருக்க, இயேசுவை சொல்லியிருக்க, கிருஷ்ண பகவானை சொல்லியிருக்க, புத்தரை சொல்லியிருக்க, இவ்வளோ பேரையும் சொன்னவர், நீ ஏன் நடக்கலையே? பிள்ளை கதையும் சொல்லிக்கிட்டு இது தப்பு இல்லப்பா அப்படின்னு அந்த பெரியவர் சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அந்த குழந்தைய அப்படியே அணைச்சி எடுத்து வளைச்சான். மக்களே, இனி நான் போக மாட்டேன், இனி நான் கேஸை வாபஸ் பண்ணுவேன், உனக்காக நான் வாழுங்க மக்களே, பிரிய மாட்டேங்கன்னா. ஒரே அந்த பிள்ளைக்கு சந்தோஷம். அப்பா வந்துக்கிட்ட இனி என் கூட தான் இருப்பார், அப்பா என் கூட தான் இருப்பார். இது எதுக்கு நான் சொல்லுவேன்னா, இது மாதிரி எத்தனையோ குழந்தைகள் ஏங்குகிறது தாயின் தகப்பனுடைய பிரிவினால. அப்போ நினச்சி பாருங்க அது என்ன ஆகும்னு. ஆகையினால் பிரச்சனைகளை நாம் கையாளும்போது மற்றவருடையும் நீங்கள் ஆலோசிங்க. ஒரு எக்ஸாம் ஃபெயிலர் ஆகிட்டுனா உடனே உலகத்திலேயே வேறு எக்ஸாமே கிடையாத மாதிரி நினைப்பாங்க ஸ்டூடெண்ட்டு.
இந்த ஒரு தான் எக்ஸாமு, இதுனா என் வாழ்க்கையே போச்சு. அதல்ல, நிறைய இருக்குது ஃபேஸ் பண்ணது இந்த உலகத்தில். இறக்குமுறை ஃபேஸ் பண்ண வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். so many problem you can meet, not only one problem. So be ready, face the any problem, challenging all the problem. Your life will be peaceful, happy. இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.